ஆகச்சிறந்த பல கூதி வீரர்களை கண்டுள்ளோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது கூதி வீரர்கள் சீரீஸ் இது எபிசோட் 1. சாரி, வல்கராக பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தையை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால தான் அப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். ஓகே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சொற்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதையை நான் சொல்கிறேன். உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெரியது, அதை சிந்திடா தற்குறி பயலே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்றத வரப்போகிற சில விஷயங்களில் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது அனிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகம். அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதியது. இந்திய சாதிய கட்டமைப்புகளை எப்படி ஒழிக்கலாம், அடக்க ஒடுக்குமுறைகள்லேருந்து எப்படி வெளியே வரலாம்ன்றவருடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2.8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பேஷ்வா. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்ஸ்னால் என்ன, தொடப்பக்கட்டை, எப்பயுமே தொடப்பக்கட்டையை கையிலேயே வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடக்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நடந்தாலே வந்து அந்த தேர்வே பொல்யூட் ஆகிடுமா, அதனால வந்து அவங்க பெருக்கிட்டே தான் நடக்கணுமா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் எப்பயுமே வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் வந்து ஒரு பானையை கட்டி விட்ருவாங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போ டக்குன்னு எச்சி துப்பணும் அப்படின்னா கூட அந்த பானையில் தான் துப்பணும் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து அவங்களுக்கு பொல்யூட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணாங்க. இப்படி தான் ஒரு சக மனிதனை ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அனிலேஷன் ஆஃப் த புக் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சமுதாயம் அப்படின்றது எப்படி கட்டமைக்கப்பட்டு எந்த வகையில் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா வந்து அவரும் ஹியூமன் தான், நானும் ஹியூமன் தான். எல்லாருமே ஹியூமன் என்னும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஒருத்தவங்களை வந்து ஒதுக்குறதும் சரி, அவங்கள வந்து நீ இப்படி தான் அப்படிதான்ட்டு ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் தீண்டத்தகாதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதே ஒரு பணக்காரனாக இருக்கவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஐயோ சாமி வணக்கம் சாமி உட்காருங்க சாமி ஆமாஞ்சாமின்னு போட்ட கூட்டமும் இங்கே இருக்க தான் செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குவளை முறை, இது வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சர்வம் தாலைமயம் அப்படின்ற ஜிவி பிரகாஷோட படம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும், ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸில் வந்து ஜிவி பிரகாஷ் கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தருவாங்க. அவங்க அப்பா கிட்ட யார் தம்பி அப்படின்னு கேட்டதும் என் பையன் தான் சொன்னதும் அதை தூக்கி வந்து பிளாஸ்டிக் கிளாஸில் ஊற்றிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இரட்டை குவளைமுறை. ஆனால் அது இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ்டாக வந்து பிளாஸ்டிக் கப்பில் காட்டினாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மண்பானமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொட்டாஞ்சியும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழித்தார்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸஸில் இப்பயும் வந்து இந்த இரட்டை குவளை முறைகள் ஒழிக்கப்படாமல் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னக்கூடிய விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணணும். எதனால் வந்து இந்தளவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இந்த சொசைட்டியில் இருக்குது அப்படின்றது. அடுத்தது சாதி கயிறு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போது ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு அறிக்கை அமைச்சு என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜாதி கயிறுகள் அப்படின்றது சாமி கயிறு அப்படின்ட்டு சில பேர் வந்து திரிச்சாங்க. ஜாதி கயிறு அப்படின்றது வந்து ஏன் கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மேக்ஸ் அ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ். நான் சிவப்பு கலர், நீ மஞ்சள் கலர், நீ அவங்க ஆள், நீ இவங்க ஆள், நாங்கள் எங்கள் ஆளும் கூட தான் இருப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராட்சசி அப்படின்னக்கூடிய ஜோதிகாவுடைய படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லி கைத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகா எல்லார் கையில் இருக்கக்கூடிய அந்த கயிறையும் இது பண்ணி கொளுத்திடுவாங்க. ஸோ இது வந்து கொளுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்னும் இது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா எஸ், இட் இஸ் தேர். வேறு வழியில் இருந்து தான் ஆகணும். அடுத்தது வருணம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே அனிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் என்னக்கூடிய புத்தகத்தில் சாப்டர் 15 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வருணம் பற்றி பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4 வருணாசிரமம் என்ன அப்படின்றது. ஸோ இதில் வந்து சூத்திரர்கள் யார் அப்படின்ட்டு அந்த மனுஸ்மிருதி அவங்க சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அப்படின்னா சூத்திரர் என்பவன் 7 வகைப்படும். யுத்தத்தில் புறம் காட்டி ஓடுபவன், யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவன், பிராமணிடம் ஊழியம் செய்பவன், விபச்சாரி மகன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், தலைமுறையாக ஊழியம் செய்பவன். ஸோ இப்படி தான் வந்து சூத்திரன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெஃபினிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியில் கொடுத்துருக்கு. நான் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா
மனுநீதி ஒரு குலத்திற்கு ஒரு நீதி அப்படின்னக்கூடிய ஒரு புத்தகத்திலேருந்து நான் இதை வந்து ரெஃபர் பண்ணேன். ஸோ ஏன் ரெஃபரன்ஸும் சேர்த்து சொல்கிறேன்னா, சில தற்கூரிங்கெல்லாம் இருக்காங்க, நீ எங்கேருந்துடா நீயா வந்து அடிச்சு விட்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஏன் இந்த வருணத்தை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையிலேருந்து வந்தேன், வயிற்றுலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுலேருந்து வந்த அப்படின்றது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் குட் ஹியூமன் பீயிங் இட்ஸ் ஃபைனலி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி கொஞ்சம் வல்கராக ஓப்பனாக சூப்பராக பேசணும்னா பேசலாம். நான் தனியாக இதுக்காக ஒரு வரணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த சீரீஸில் ஒரு வீடியோ போடுவேன். அடுத்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஓகே, அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு நியூஸ் சேனல்ஸில் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜினால் வரக்கூடிய பிரச்சனைகள். தந்தை பெரியார் ஆகட்டும், இல்லைனா வந்து அம்பேத்கர் ஆகட்டும். அம்பேத்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனிலேஷன் ஆஃப் த கேஸ் சேம் புக்கில் 20.5 சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்பது செய்யப்பட வேண்டியது. ஏன்னா இப்போ கிறிஸ்டியன் சொன்னால் வி ஹோலி கால் தம் ஆஸ் அ கிறிஸ்டியன், அங்கேயும் டிவிஷன்ஸ் இருக்குது, பட் வி ஒன்ட் சே தட். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, வி ஹோலி கால் தெம் as a முஸ்லீம், வி ஒன்ட் சே தேர் கிளாஸிஃபிகேஷன். பட் இந்து அப்படின்னு வந்தபோது மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரிவினை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஜாதிகள் கேஸ்டிங் இந்தியா அப்படின்னு கூடிய புத்தகத்தில் அருமையாக சொல்லியிருப்பார். அதேமாதிரி வந்து அந்த அன்டச்சபிள்ஸ் என்ற புத்தகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸிஃபிகேஷன் டேபிள் ப்ராப்ளம்ஸோடு இருக்கும். இதில் நான் அப்கமிங் வர வீடியோஸில் நான் இதை பற்றியும் வந்து சொல்கிறேன். ஓகே, இன்டர்காஸ்ட் மேரேஜால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பிரச்சனை இல்லையா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. எந்த விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஒரு பிரச்சனையாகாது. ஆனால் அதை கலப்பு திருமணமாக செய்யும்போது அந்த கலப்பு திருமணம் என்ற வார்த்தையை ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை போட்டு மாற்றிடலாம் இல்லையா. எத்தனையோ வார்த்தைகள் மாற்றப்படுது என்னும்போது இதையும் மாற்றி விடலாம் அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதியை பற்றியும் சரி, பல விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது இந்த அனிமல் ஃபார்ம் அப்படின்னக்கூடிய விலங்குப்பண்ணை அப்படின்னக்கூடிய ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிருகமும் சமம், ஆனால் சில மிருகங்கள் மற்றவை விட அதிக சமம் அப்படின்னக்கூடிய விஷயத்தையும் நான் அதில் பார்த்தேன். அப்படின்னா என்னன்னா, எல்லா மிருகமும் இங்கே ஒன்று தான், ஆனால் சில மிருகம் எல்லா மிருகத்தோட பெரிய அதிக சமம் அப்படின்றது கூட. இது வந்து ஜார்ஜ் ஆர்வலோடைய அனிமல் ஃபார்ம் அப்படின்றக்கூடிய புக்கில் இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு செல்லிங் புக். இதை பற்றியும் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதை பற்றி பேசணும்னா கிளாஸ் டிஃப்ரென்ஸ், அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ்ன்றதை விட இந்த ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே அமைக்கப்படக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தோன்னா எல்லாமே நல்லதாக தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்ன அப்படின்றது. அப்போ தான் நமக்கு வந்து we can understand with we can get into that. நெக்ஸ்ட் ஆனர் கில்லிங். ஹானர் கில்லிங்கிறதே ஆக்சுவலி கௌரவ கொலை அப்படின்னு தான் அதை வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து சொல்லி தான் வி டேக் இட் இஸ் ஹானர் கில்லிங். ஓகேவா, அது ஆக்சுவலி படுகொலை தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு கேவலமான ஒரு கொலையாளி கொலை செய்யும் அளவிற்கான ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனர் கில்லிங்கில் பண்ணுவாங்க. அந்த ஆனர் கில்லிங் அப்படின்றத விட ஒரு எதுக்கு கலப்பு திருமணம் செய்தால் தவறா, எத்தனையோ நியூஸஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஆனர் கில்லிங்கை பற்றி வித் டேட்டாபேஸ். இதுக்கான நிறைய கேசஸ் இருக்குது. கல்யாணம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஆனர் கில்லிங் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், சில பேர் வந்து ஒரு சில போர்வைகளை போத்திக்கிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து இதெல்லாம் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய சிலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிய ஆணவ கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சுயஜாதி பற்றியும் பெருமையும் பேசக்கூடிய இந்த ஆனர் கில்லிங் அப்படின்றக்கூடியதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன், அதை பற்றி பலருக்கும் பல விதமான ஒரு தாட்ஸ் இருக்கும். ரிசர்வேஷன்ஸ் குட் பேட் அப்படின்ட்டு சில பேர் வந்து தற்கொலைத்தனமாக பல விஷயங்கள் பேசுவார்கள். ரிசர்வேஷன் வந்து இத்தனை % அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய குட்ஸ் பேட்ஸ் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க போனாங்க, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு புரியாத விஷயங்கள் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றக்கூடிய விஷயங்கள்ல இருக்குது. ஸோ அபவுட் ரிசர்வேஷனும் நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்றத இந்த கூதி வீரியன் சீரீஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா, செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோ இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹானர் கில்லிங்கை பற்றி ரொம்ப இன்டெப்த் அண்ட் டீட்டெயில் வந்து பேசுவேன். இது அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்லுவேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா this is a part of an introduction video. So what are all the things should be changed அதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, எல்லாத்தையும் பாருங்கள், எதுவோ பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடியோவோ ஒரு மியூசிக் ஆடியோ. ஆக்சுவலி ஆடியோ சில பேர் கேட்டிங்க ஆடியோ ஏன் மிக்ஸ் பண்ணல அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து
காப்பிரைட் இஷ்யூ அது என்னன்னு இன்னும் எனக்கு அந்த கைட்லைன்ஸ் நான் இன்னும் ப்ராப்பராக பார்க்கல. அதை ப்ராப்பராக பார்த்துட்டு அந்த கைட்லைன்ஸ் இது மிச்சில் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த நேஷன் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் பி த கன்க்ளூஷன் பார்ட். ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸில் ஆனர் கில்லிங் பற்றி பார்ப்போம், ரிசர்வேஷனை பற்றி பார்ப்போம், இந்த வர்ணாசிரமத்தை பற்றி பார்த்தோம். இந்த 3 பற்றி பார்த்துட்டு சில பேர் கழுவி ஊற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து கழுவி ஊற்றுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் இட் பண்ணிக்கோங்க.